வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இது வந்து சம்மர் அழகி அப்படின்னு சொல்லலாங்க. இது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர் லில்லி. ஆரஞ்சு கலர் அமர் லில்லி பூத்திருக்கு. இதில் இன்னும் ஒரு 2, 3 கலர் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரு, அப்புறம் டபுள் கலரு, ரெட்டு அந்த மாதிரி இருந்தது. இதில் இந்த இப்போ பூத்திருக்கிறது வந்து இந்த ஆரஞ்சு கலர். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சம்மரில் தாங்க இது பூக்குது. பெருசாக ஒன்றும் பராமரிப்பே வேண்டியது இல்லைங்க. நம்ம இதுவரைக்கும் இது நட்டதுலேருந்தே நான் எந்த உரமும் கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க. இது ஒரு 10 இன்ச்சு பாட்டு. 9 இன்ச்சோ 10 இன்ச்சு கூட இல்லை, 9 இன்ச்சோ 8 இன்ச்சோ இது பாட்டில் வச்சு இது பாட்டு உடஞ்சே போச்சு. இப்போ பாட்டு மாற்ற போகிறேன் நான். அதனால வந்து இதுவும் கொஞ்சம் டேபிள் ரோஸும் இதில் வச்சு விட்ருந்தேன். ஆனால் டேபிள் ரோஸ் எல்லாம் பிடுங்கி வேறு எதுக்கு மாற்றிட்டேன். கோரப்புல்லு தான் முளைச்சி கிடக்கு இதில். இதில் தான் இந்த அமர்லில்லி கிழங்க சொருகி விட்டேன். இது வந்து அப்படியே வளர்ந்து பூத்துருச்சு. இப்படி பூத்துதுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, குட்டி போட்டிருக்குன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தோம்னா, நம்ம பறித்து பார்த்தோம்னா, இதில் பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம அப்படியே எடுத்து பிரித்து கூட வேற ஒரு இதில் வச்சு விட்டுறலாம். வச்சு விட்டோம்னா இது பாட்டுக்கு குட்டி போட்டுட்டே இருக்கும். பொதுவா எனக்கு இடம் அதிகம் இல்லைங்க. நான் பால்கனியில தான் வச்சு வளர்க்கணும். ஆனா எனக்கு வந்து க்ரீனிஷா இருக்கணும். அப்பப்போ பூ பூக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த அமர்லில்லிய செலக்ட் பண்ணலாம். இதனுடைய இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும், பட்டையா பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து சும்மா புல்லு மண்டி கிடக்குது. இது க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த பட்டையா இருக்கும். வச்சு விட்டோம்னா இதுலேயே வந்து குட்டி குட்டியாக பேபி உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இந்த சைடில் குட்டி குட்டியாக வச்சுருக்கு. அதனால் ஒரு பாட்டில் வச்சு விட்டுட்டோம்னா அந்த பாட்டு உடையிற வரைக்கும் நம்ம மாற்ற வேண்டியதே இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே சர்வைவ் ஆகிட்டே இருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருந்தோம்னா போதும். அதுக்குன்னு அப்படியே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சமாக உரங்கீது போடுங்க. எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போது இதுக்கும் கொஞ்சம் உரம் போடுங்க. அதனால் இன்னுமே நல்லா வளரும். ஆனால் பெருசாக எனக்கு பராமரிப்புக்கு நேரம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த செடியை சூஸ் பண்ணலாம். வெயிலில் வைக்கணுமா, நிழலில் வைக்கணுமானா எங்கே வேணால் வைக்கலாம். எதில் வேணால் வரக்கூடிய ஒரு செடி. எதுக்காக இந்த தகவல்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்க இடத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். சிலர்னால ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியும், பராமரிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். சிலர்னால அதெல்லாம் பண்ண முடியாது. தண்ணி ஊற்றுறதே சிரமமாக இருக்கும். இது தண்ணி கூடயே 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். ஏன்னா கீழே பல்பு தான் இருக்கும். அதனால ரொம்பவும் நம்ம மெனக்கெடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் எனக்கு கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய அந்த பல்போட விலையும் ரொம்ப அதிகம் இல்லை. 30 ருபீஸ் தான் நம்ம போட்டிருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வளர்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெனக்கெடவும் வேண்டியதில்லை. இந்த ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு பாட்டு கூட போதும். அதுலேயே நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். ஈஸியாக கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் நம்ம வீடியோ பாருங்கள். எல்லாத்துலேயும் அதனுடைய பராமரிப்பு முறைகள் ஒவ்வொரு செடிக்கும் நான் தனித்தனியாக சொல்லியிருப்பேன். அதில் எது லோ மெயின்டெனன்ஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாத ஒரு செடியை வாங்கி வச்சுட்டு அதுக்கு சிரமப்படுறதுக்கு, போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு, இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற செடிகளை கூட நம்ம வளர்த்துக்கலாம். பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சம்மரில் பூத்திருக்கு. ஒரு வேளை நான் இன்னும் கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து பராமரித்து இந்த மாதிரி களைச்செடியெல்லாம் வராமல் வச்சுருந்தேன் அப்படின்னா, இன்னும் கூடயே நிறைய பேபிஸ் வந்திருக்கலாம். அப்போ இன்னும் நிறைய நமக்கு ஒரே பாட்டில் பூ கிடச்சிருக்கலாம். அதனால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.